الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, தொடர்ச்சியாக பார்க்கப்படக்கூடிய இந்த தஃப்சீர் சுருக்கமான தஃப்சீர் வகுப்பில் சென்ற வாரம் சூரத்துல் பலதுடைய ஒரு வசனத்தை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்று அதனுடைய புரட்சியை பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது சத்தியமாக என்று மக்காவை பற்றி மக்காவின் மீது சத்தியம் செய்கிறான். மக்காவுடைய சிறப்புகள் சம்பந்தமாக எல்லாம் நாங்கள் போன வகுப்பில் பார்த்தோம். தொடர்ந்து சொல்கிறான், தொடர்ந்து சத்தியம் செய்கிறான், வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத், இந்த ஊரில் நீங்கள் இருக்கின்ற நிலையில், அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கிறார்கள். அந்த நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஊரின் மீது சத்தியம் செய்கிறார். இதில் அந்த நீ என்பது அர்த்தமாகும் அரபியிலே. அந்த ஹில்லுன், அந்த ஹில் என்ற வார்த்தைக்கு ஒன்றோ அந்த ஒருவர் ஒரு ஊரில் இருப்பதற்கு ஹில் என்று சொல்வது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். அந்த மக்காவில் உயிரோடு இருக்கின்ற அந்த நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மக்காவின் மீது சத்தியம் செய்கிறார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரில் இருப்பது அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு என்பதை சொல்கிறது. இந்த பள்ளிவாசலில் இவர் நிர்வாகியாக இருக்கின்ற காரணத்தினால் என்று சில விஷயங்களை சொல்லலாம், அல்லது இந்த கூட்டத்தில் இவர் இருக்கின்ற காரணத்தினால் அதை செய்கிறது என்று. ஏனென்றால் அவர் இருப்பது அந்த கூட்டத்துக்கு, அவர் இருப்பது அந்த ஊருக்கு, அவர் இருப்பது அந்த டீமுக்கு ஒரு சிறப்பாகும். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருப்பது மக்காவுக்கு ஒரு சிறப்பாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பையும் இது காட்டுகிறது, அதே போன்று மக்காவுடைய சிறப்பையும் காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற நிலையில் நாங்கள் அந்த மக்களை சோதனைக்குட்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருப்பது ஒரு மக்காவுக்கும் சிறப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பையும் அதை நமக்கு காட்டுகிறது. அதே போன்று ஹில் என்பதற்கு ஹலால் என்கின்ற அர்த்தமும் இருக்கிறது. ஏனென்றால் மக்காவை பொறுத்தவரையில் அங்கே சில விஷயங்கள் ஹராம், தடுக்கப்பட்டிருக்கிறது. வேட்டையாடுவது, அந்த புனித பூமிகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. யுத்தம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மிருகங்களை அல்லது மிருகங்களை கொலை செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. புல்பூண்டுகளை அழிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இஹ்ராம் அணிந்த நிலையில் அங்கே வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டு, இப்படி நிறைய தடைகள் அங்கே இருக்கிறது. இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மக்கா வெற்றியின் போது ஒரு குறிப்பிட்ட சில மணித்தியாலங்கள், ஒரு குறிப்பிட்ட சில நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே மக்காவிலே யுத்தம் செய்வதற்கு அனுமதித்தார். இது வரலாற்றில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்ட அந்த மக்காவின் மீது சத்தியமாக என்றும் அதனுடைய அர்த்தம் சொல்லப்படுகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல அந்த குறைஷிகள் மக்காவை தடை செய்திருந்தார்கள், ஹராமாக்கி இருந்தார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனதுக்கு பின்னால் மக்காவுக்கு அவர்கள் வர முடியாது, தடை செய்திருந்தார்கள். மதீனாவிலிருந்து யாருமே மக்காவுக்கு வர முடியாது, வந்தா நாங்க அவங்களை திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால், மக்கா வெற்றிக்கு பின்னால் மக்காவுக்கு வருவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் ஹலால் ஆக்கியிருந்தாங்க. இப்போ தடை செஞ்சிருக்கிறாங்க, மக்கா வெற்றி கொள்ளப்படும். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவுக்கு வருவார்கள், அந்த தடை நீக்கப்படும் என்கின்ற அர்த்தத்திலும் இந்த ஹில் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதாக தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அடுத்ததாக சொல்கிறார், வாலிதனா தந்தை, தந்தையின் மீதும் வமா வலத், அந்த தந்தை பெறக்கூடிய பிள்ளையின் மீது சத்தியமாக. வவாலித், தந்தை மீது சத்தியமாக என்றால் இது
எல்லா தந்தையின் மீதும் சத்தியமாக என்ற அர்த்தத்திலும் சொல்லப்பட்டதாக தப்சீர் ஆசிரியர் சொல்கிறார்கள். அதே போன்று நம் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சத்தியமாக, அந்த முதல் தந்தை மீது சத்தியமாக, வமா வலத் அவருக்கு பின்னால் பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகள் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சத்தியம் செய்ததாகவும் தப்சீர் ஆசிரியர் சொல்கிறார்கள். இந்த லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது சத்தியமாக, வவாலிதின் தந்தையின் மீது சத்தியமாக என்பதற்கும் ஒரு 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 ஜாயிண்ட், ஒரு பொருத்தம் இருப்பதை தஃசீர் உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் என்றா மக்காவுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, உம்முல் குரா. உம்முல் குரா ஹஜ் டிராவல்ஸ் சொல்லுவோம். இந்த உம்முல் குரா என்றால் கிராமங்களின் தாய் என்பது அர்த்தமாகும். உலகத்துடைய மத்திய இடத்தில் மக்கா இருப்பதாக சொல்லப்படுகிறது. உலகத்தின் மத்திய இடத்தில் மக்கா இருப்பதாக சொல்லப்படுகிறது. பூமியை அந்த பூமி பந்துடைய மத்திய இடத்தில், அதற்கு கீழே தான் எல்லா உலகத்தின் அனைத்து பகுதிகளும் அடங்கி இருப்பதனால் அதுக்கு உம்முல் குரா என்று சொல்லப்படும். உம்மண்ட தாய், குரா என்ற கிராமங்கள், நகரங்கள். அந்த நகரங்களின் தாய் என்றதுக்கு எதுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, அதுதான் அந்த உதாரணமா ஒரு பழத்தை எடுத்து எப்படி காம்பு இருக்குதோ அதே போன்று இந்த உலகத்தை எடுத்தன்னு சொன்னா மக்காவுக்கு கீழே தான் எல்லா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த கிராமங்களை அமைத்து வைத்திருக்கிறான். அதனால அதுக்கு உம்முல் குரா என்று சொல்லப்படுவதா சொல்லுகிறது. அதே போன்றுதான் இங்க மனிதனை எடுத்துக்கொண்டால் முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கீழே தான் எல்லாருமே, அவங்களுக்கு கீழே தான் எல்லாரும். அதனால அந்த ரெண்டு சத்தியத்துக்கும் ஒரு பொருத்தப்பாடு இருப்பதாக தஃசீர் உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த புனிதமான பூமியின் மீது சத்தியம் செய்கிறான். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னால் பிறக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றின் மீது சத்தியம் சொல்லி பின்னால் சில விஷயங்களை சொல்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், அல்லாஹ் சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்துக்கு பின்னால் வரக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கும். அதே போன்று சத்தியம் செய்யப்படக்கூடிய விஷயத்திலும் நிறைய ஆழமான விஷயங்கள் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் மக்காவில் உள்ள சிறப்புகள் நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகள் அது நிறைய இருக்கிறது. அதே போன்று மனிதனுடைய நிலைப்பாடு, பின்னுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், மனிதனை பற்றி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். லகத் ஹலக்னா, நாங்கள் படைத்தோம், அல் இன்சான், இன்சான் என்றால் மனிதன், மனிதனை நாங்கள் படைத்தோம், ஃபீ கபத், கபதிலே படைத்தோம். கபத் என்று சொன்னால் டயர்ட், கஷ்டம், இயலாமை, இதுக்கெல்லாம் கபத் என்று சொல்றோம். இது ஒரு பொதுவான ஒரு பரந்த ஒரு சொல். இமாம் அல் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தஃசீரிலே இதுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார், மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மௌத்தாகி சொர்க்கத்துக்கு போகும் வரை வாழ்க்கை கபது தான். இந்த உலகத்துல ராஹத் இல்லை, எல்லாமே கஷ்டம், எல்லாமே டயர்ட். அவர் சொல்றார், ஒரு மனிதன் பிறந்த உடனே, ஒரு பிள்ளை பிறந்தா ஃபர்ஸ்டுக்கு அழுகு, அங்கேயே கபத் ஸ்டார்ட் ஆயிடும், கஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடும். வாழ்க்கை சொர்க்கத்துக்கு ஒரு மனிதன் போகும் வரை கஷ்டம் தான். இப்ப பிறந்த உடனே கஷ்டம் ஸ்டார்ட் ஆகுது, இந்த கஷ்டத்துல நாங்க அழுகு. அதுக்கப்புறம் அவன தொப்புள் கொடி வெட்டப்படுகிறது, அதுக்கும் ஒரு வேதனை தான், அதுவும் ஒரு கபத் தான், கஷ்டம் தான். அதுக்கு அவர் சொல்ற அப்படி எவ்வளவு சொல்லிட்டு வர. அதுக்கு பிறகு அவனை தொட்டில போட்டா அங்கேயும் கபத் தான். தொட்டில போட்டா அவன் நிம்மதியா கைய கால ஆட்ட இயலாது, அங்கேயும் ஒரு அடக்கப்பட்ட ஒரு நிலையில தான் அவன் வாழ்றான். அதுக்கு பிறகு அப்படி போகல அவர் சொல்ற பல்லு முளைக்குது, பல்லு முளைக்கக்கூடிய எவ்வளவு வேதனை, அங்கேயும் கபத் தான். இப்படி வேதனை தான். அதுக்கு பிறகு அவன் பேசுறது, அவனுக்கு பிறகு அவனோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றது, தொழில் செய்ய ஆரம்பிக்கிறது, பால்குடி மறக்கதையும் அவர் கபத்தை தான் சொல்றாரு. ஏனென்றா ஒரு குழந்தை பால் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிற டைம் இல்ல, அது போஷாக்கான உணவு, வேற எந்த சாப்பாடும் தேவையில்லை, தாக்கிட்டு இருந்தது கிடைச்சிட்டு இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அந்த பால்குடி மறக்கன்றது அங்கே கஷ்டம் ஸ்டார்ட் ஆகுது. உணவு தேடி அவன் அலைய வேண்டியிருக்குது, உழைக்க வேண்டியது, கஷ்டப்பட வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் அவன் பெரிய ஆள் ஆகுறான், அவனுக்கு திருமணம், அதுல கஷ்டம், இப்படி கஷ்டமாகவே வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது. இது மௌத்தாகம் வரை இருக்கு. மௌத்தானத்துக்கு பிறகு அப்படிதான் இருக்கு. அவருக்குள்ள போனா அங்கே கஷ்டம். இப்படி தொடர்ந்து போய் கேள்வியானது கேட்டு சொர்க்கத்துக்கு போகும் வரை என்னுடைய வாழ்க்கை கபது தான்
எனவே இந்த உலகத்தில் ராகத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது, எல்லாமே கஷ்டம். அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்றதுதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவர் கொடுக்கும். அல்லாஹ் ஜல்ல முதல்ல சொல்றாங்க சூரத்துல் முல்க்ல, நாங்கள் வாழ்வையும் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருப்பதே லியபலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களை சோதிக்கிறது. நம்ம வாழ்க்கைங்கிறது சோதனை தான். இந்த உலகத்துல நிம்மதியா வாழணுன்றதுக்காக இல்ல சந்தோஷமா வாழணுன்றதுக்காக ஹராம் ஹலால் பார்க்காம உழைச்சி வாழ்க்கையில அப்பவும் அவனுக்கு நிம்மதி இல்லை. எல்லாருக்குமே கபத்தம். பெரிய பணக்காரனுக்கு அந்த காசை எப்படி பாதுகாக்கணும்ன்ற கவலை, பணக்காரர் இல்லாததுக்கு உழைக்கணும்ன்ற கவலை, காசு இல்லை என்ற கவலை, இப்படி எல்லாருமே கபதோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த உலகம் கபதுக்குரிய உலகம் தான், கஷ்டம் டயர்டுக்குரிய உலகம் தான். நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னா இந்த உலகத்துல கலாக்கதரை புரிந்து கொண்டு கலாக்கதரை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கதான் உண்டு. தொழுகிறது ஒரு கபத்தான். தொலைவாரனா சும்மா வரையில கபத்தோட தான் வரும், கஷ்டப்பட்டு தான் வரணும். டைமுக்கு தொலைவாரதா இருந்தாலும் சரி, இந்த பயான்ல இருக்கிறதா இருந்தாலும் சரி, அல்குர்ஆன் ஓதுறதா இருந்தாலும் சரி, கஷ்டம் தான். கஷ்டத்தை தாண்டி தான் நமக்கு செய்யும். அதுல சில நேரம் நம்மளுக்கு இன்பம் கிடைக்கும். நாம் ராஜி சொல்றாரு, நீ சாப்பிடுறது என்னதுக்காக? சாப்பிடக்குள்ள ஒரு சுகம் கிடைக்குது. அது சாப்பிடுறது சுகத்துக்காக நீங்க சாப்பிடல, அந்த கபதை இல்லாம ஆகுறதுக்காக சாப்பிடுறீங்கன்னு சொல்றாரு. அந்த சாப்பிடாட்டி பசிக்கும், பசிக்கிற ஒரு கஷ்டம், இந்த கஷ்டத்தை இல்லாம ஆகுறத நீங்க சாப்பிடுறீங்க. எனவே நீ இன்ட்ரெஸ்டுக்காக அல்லது இன்பத்துக்காகன்றதை விட அந்த கபதை இல்லாம ஆகுறது தான் இந்த சாப்பாடு சொல்றாரு. இந்த வாழ்க்கை முழுக்க கஷ்டம்தான். ஆனால் பொருந்தி கொண்டு வாழக்கூடிய மனிதன் மாத்திரம் அந்த கஷ்டத்தை பொருந்தி கொண்டு நிம்மதியாக வாழ்றார். எனவே முழுக்க கஷ்டம் இல்லாம வாழலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றார். சொல்லிட்டு சொல்றார், அயஹ்ஸபுல் இன்சானு அல்ல யக்திர அலைஹி அஹத், மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறானா, அயஹ்ஸபு அல்ல யக்திர அலைஹி அஹத், யாருமே அவனோட பெரிய ஆள் இல்லை என்று நினைச்சிட்டு இருக்கிறானா, அவனை விட அவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒத்தரும் இல்லைன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். இது ஒரு 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 மனிதனுடைய சம்பவத்தில் இறங்கியதாக சல்சிலாசில் சொல்றாரு. மக்காவில ஒருவர் நான் தான் பலசாலி என்றும் என்ன மிகைக்க முடியாதுன்னு சொல்லி அவனுடைய பொருளாதாரத்தையும் அவனுடைய பலத்தையும் வச்சு என்னை யாருமே மிகைக்க முடியாது என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தார். அவர் மீது இறங்கியது என்று தப்சீர் ஆசிரியர் சொல்கிறார்கள். அப்ப ஒன்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஒன்ன கேள்விகளை கேட்கறதுக்கு யாருமே இல்லை என்று மனுஷன் நினைச்சு கொண்டிருக்கிறாரா? இல்ல, நமக்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான், நம்மளுக்கு மேல் அல்லாஹ் நம்மளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் உலமாக்கள் சொல்வார்கள், நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல தவக்குல் வைங்க. உங்கள்ட்ட இருக்கிற பலத்தையும், உங்கள்ட்ட இருக்கிற பணத்தையும், உங்கள்ட்ட இருக்கிற ஆளுமைகளையும், உங்கள்ட்ட இருக்கிற அறிவையும் வச்சு என்னால சாதிக்கலாம், நான் இதை செஞ்சுதான் ஆகுவேன், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் என்னால் முடியும் என்று நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய சிலிப்பர் பிஞ்சா கூட அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டுட்டு அல்லாஹ்விடத்துல அதை கேளுங்க. எனவே உங்களுக்கு மேலால் அல்லாஹ் இருக்கிறான், உங்களுடைய சக்திக்கு மேலால் அல்லாஹ்வுடைய சக்தி இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொடர்ந்து சொல்றார், யகுல் அஹ்லத்து மால் என்பது அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், அவன் இருக்கிற பணத்தை வச்சு, அவன் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எப்போது அவன் சொல்கிறான், அஹ்லத்து மால் என்பதா, நான் எவ்வளவு பணத்தை அழிச்சு போட்டேன் என்று அவன் சொல்றான். இந்த செலவழித்த என்ற சொல்ல அவன் இங்கே சொல்லல, நான் எவ்வளவோ பணத்தை செலவழிச்சிட்டேன் என்று மனிதன் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்றதுக்கு செலவு செய்தேன் என்று சொல்லல, அஹ்லத்து அழித்து விட்டேன். நாம சொல்லுவேன், நான் எவ்வளவு அழிச்சு கொண்டிருக்கிறேன். அந்த அழிச்சு பணத்தை அழிக்கிற அந்த சொல் நல்லதுக்கு சொல்லப்படுவது கிடையாது. செலவழி, நான் எவ்வளவு பணம் காசு செலவழிச்சு கொண்டிருக்கிறேன்டா அது நல்ல வழியில செலவு செய்யறதாகவும் இருக்கலாம், கெட்ட வழியில செலவு செய்யறதாகவும் இருக்கலாம். ஆனா இவன் என்ன சொல்றான்டா, அந்த ஈகோ பிடிச்சவன், ஒரு விருமாப்புள்ளவன், ஒரு அகங்காரம் உள்ளவன், ஆணவம் உள்ளவன் என்ன சொல்றான், அவனுடைய பணத்திமிரால நான் இவ்வளவத்தை அழிச்சுட்டேன், நான் இவ்வளவு செஞ்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவன் செலவழிச்சது ஒன்றுமே இவனுக்கு பிரயோசனமாக அமையாது. இவன் அழிச்சுட்டான் காசு. இவன்கிற இன்ஃபுளுவன்ஸ் அல்லது இவன்கிற சக்தி அல்லது இவன்கிற பணத்தை, இவன்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சுட்டான். இப்படி இவன் வாழ்ந்துக்கிறான். எனவே பணத்திமிர் பிடிச்சு நீங்க அலையாதீங்க, அதிகாரத்திமிர் பிடிச்சு நீங்க அலையாதீங்க. உங்களுக்கு மேல உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். எனவே
பெரிய அந்த பெரிய கதை சொல்றது. நான் எவ்வளவுதே பார்த்துட்டேன், எனக்கு டீ இவங்களா, நான் எவ்வளவுதே செலவழிச்சு கொண்டிருக்கிறேன், நான் எவ்வளவு அழிச்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு டீ தான் என்று சொல்லி அவன் அந்த ஈகோவால ஆணவத்தால பேசுறான். இந்த பேச்சு அவனுக்கு சரி வராது. அவனுக்கு எந்த பிரயோசனத்தையும் அவன் செலவழிச்சதில் அவன் எடுக்க மாட்டான். எப்போது கடைசியில சொல்லுவான், அழகா அந்நிய சுல்பானியா, நாளை மறுமையில நரகத்துக்கு போகல அவன் அலறுவான். எனக்கிட்ட இருந்த சொத்துக்கள் என்கிற அதிகாரம் எல்லாமே என்னை அழிச்சு போட்டு, ஒன்றுமே எனக்கு பிரயோசனமா இருக்கல. அந்த நேரத்துல சொல்லுவான். ஆனா அல்லாஹ் இப்ப சொல்றான், ஒன்றைக்கிற பணத்தை வச்சு நீ அகங்காரம் பிடிச்சு தெரியாது. அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத், யாருமே அவனை பார்க்கலன்னு நினைச்சிட்டிருக்கிறானா? அல்லாஹ் அவனை பார்க்கல, அவன் நினைச்ச மாதிரி வாழலாம், நினைச்ச மாதிரி மரணிக்கலாம் அவன் நினைச்சிட்டிருக்கிறானா? அவன் நினைச்ச மாதிரி உழைக்கலாம், நினைச்ச மாதிரி செலவு செய்யலாம்னு நினைக்கிறானா? இல்ல, அவன் உழைக்கிறதுக்கு கணக்கு சொல்லணும். நாளை மறுமையில 4 கேள்வி கேட்டு அதற்கு 4 கேள்வி வந்து கேட்கப்படாம அந்த கால் நகராது. அதுல ஒன்று அவன் உழைக்கிற பணம், எப்படி உழைச்சா எப்படி செலவு செய்யலாம். அப்ப வெறுமனே இந்த பெரிய தனம் பிடிச்சி பேசுறதுல வேலை இல்லை. நான் எவ்வளவு செலவழிச்சேன், நான் அதுக்கு எவ்வளவு செலவழிச்சேன், அந்த மீட்டிங்க்கு எவ்வளவு செலவழிச்சேன், அந்த ப்ரோக்ராத்துக்கு எவ்வளவு செலவழிச்சேன், அந்த நிகழ்வுக்கு எவ்வளவு செலவழிச்சேன், நான் அதுக்கு எவ்வளவு செலவழிச்சேன், இதுக்கு எவ்வளவு செலவழிச்சேன், அந்த கணக்கு போடுறதுல வேலை இல்லை. நான் செலவழிச்சதுல எவ்வளவு எனக்கிட்ட இருக்கு. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஆடு கொண்டு வரப்படுது. அந்த ஆடு அறுக்கப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாத்தையுமே தர்மம் செஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிடிச்ச ஒரு துண்டை மட்டும் வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்து கேட்கறாங்க, ஆடு என்ன நடந்துச்சு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஆட்டுல உங்களுக்கு பிடிச்ச இந்த சந்த பகுதியை வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், இது மட்டும்தான் மிச்சம் அறிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சொல்லாத, இதை தவிர மற்ற எல்லாம் மிச்சம் இருக்குன்னு சொல்லி. அது ஒரு துண்டு அரைச்சுதான் வீட்டுல இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஒரு துண்டு தான் இருக்கு, மத்த எல்லாம் பெய்த்தண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க, ஒரு துண்டு தான் பெய்த்து மத்த எல்லாம் இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. என்ன விளக்கம் பண்ணா, நாம திண்டது அழிஞ்சு வைக்கணும், நாம திண்டத்துக்காக நம்மளுக்கு நன்மை கிடைக்காது, அது அழிஞ்சு வீச்சு அதான் போனது. மற்றவங்களுக்கு கொடுத்தது அது பேலன்ஸ் நம்ம கணக்குல இருக்கும். நாலு மறுமையில அவன் தருவான். தர்மம் இப்படி இருக்கணும். பெரிய கோடிக்கணக்கான செலவெல்லாம் செலவு செஞ்சு அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாத செலவு செஞ்சு அது எந்த நன்மையை நம்மளுக்கு தர போறதில்லை. ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடிய ஒரு துண்டு ஈச்சம்பழம் கூட நாளை மறுமையில் நம்மளுக்கு கணக்கு அறிக்கும், அது நம்மளுக்கு அக்கௌண்ட்ல இருக்கும். அதனால் அவனை ஒருத்தரும் பார்க்கல, அல்லாஹ் பார்க்கலன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறானா? அப்படி இல்லை. அவன் நினைச்ச மாதிரி அவன் வேலை செய்வானா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனில் இந்த பணத்தோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சொல்றான். குறிப்பாக அஹ்லத்து மால் பணம், மால் நிருபதான இவ்வளவோ செலவு செஞ்சு பெருமை பேசுறான். இந்த பெருமை பேசுறதால ஒன்றுமே இல்லை. அவன் சிலை செலுத்த நன்மை செல்வான், ஒன்றுமே. ஆனால் அல்லாஹ்வுக்காக செலவு செய்தால் அது நமக்கு மிச்சமாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே பணம் நிறைய இந்த 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 வசனங்களை சுருக்கமாக சொல்லப்படுற விஷயம் சொன்னா, மனிதன் கஷ்டத்துல தான் வாழணும். யாருமே இங்க நிம்மதி இல்லை, எல்லாமே ஒரு வகையான கஷ்டம்தான். எப்போ ராகத்து கிடைக்கும்? நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு போன மட்டும்தான் அங்க ராகம். அங்க நோய் இல்லை, மனுஷனுக்கு முதுமை இல்லை. முதுமைன்ற ஒரு கஷ்டம் அங்க முதுமை இல்லை. அந்த கஷ்டத்தோட கபத்தோட சம்பந்தப்பட்ட எதுவுமே அங்க இல்லை. சொர்க்கத்துல முதுமை ஒரு கஷ்டம் அங்க இல்லை. சாப்பாடு உழைக்கிறது ஒரு கஷ்டம், அங்க உழைக்கிறது இல்லை. அங்க நினைச்ச சாப்பாடு. நோய் அங்க இல்ல, மரணம் அங்க இல்ல. இப்படி கபதோட சம்பந்தப்பட்ட எதுவுமே அங்க இல்லை. எல்லாமே ராகம் மட்டும்தான். அதனால இந்த உலகத்துல கொஞ்சம் கஷ்டத்தை நாம அனுபவிச்சு அதை உள்வாங்கி அதை புரிந்து கொண்டு அதை பொறுமையா இருப்போம்னு சொன்னா நாளை மறுமையில கபது இல்லாம வாழலாம். அதே போல பணத்தை வச்சு பெருமை அடிச்சு அதை வீண் செலவு செய்யறதால எந்தவித நன்மை அவனுக்கு இல்லை. கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சா அதுதான் நம்மளுக்கு பேலன்ஸாக இருக்கும். எனவே இந்த 2 விஷயம் இதுல சொல்லப்படுகிறது. இந்த 2 விஷயத்தை நம்மளோட வாழ்க்கையில எடுத்து சின்ன சின்ன கஷ்டங்களை பொறுத்து கொண்டு நன்மை செய்வதற்கும், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணமாக இருந்தாலும் அதை கொண்டு தர்மம் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில பொருத்தமான முறையில் செலவு செய்வதற்கும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க